Hi friends, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சந்தவை தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சந்தவைக்கு 1/2 கிலோ புழுங்கலரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருக்கேங்க. அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. அப்பதான் நல்லா ருசியா இருக்கும் உங்களுக்கு. அரைச்சதுக்கு அப்புறம் இந்த இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். இது அரைச்ச உடனே செஞ்சுக்குங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா புளிச்சிடும். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறது தான். நம்ம வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 தட்டி நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சந்தவை ரெடி பண்ணிக்கலாம். இட்லி வேகட்டும். நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ள தேங்காய் பூவையும் நீங்கள் எவ்வளோ தேங்காய் பால் தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அது கூடவே நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இட்லி வெந்துடுச்சு. நம்ம இப்போ இட்லி எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே சந்தவை செஞ்சிங்கன்னா தான் நல்லா ஈஸியாக வரும் புளியறதுக்கு. கொஞ்சம் ஆறிடுச்சினாலும் டைட்டாகிடும். சுட சுட நம்ம எடுத்து இட்லியை சந்தவை மிஷினுக்குள்ளே போட்டுடலாம். எங்கள் வீட்டில் சந்தவை செஞ்சால் என் பையன்தான் எப்போதுமே சுற்றுவான். அவன் ரொம்ப நல்லா சுற்றுவான். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுவார். எப்போதுமே எவ்வளோ இட்லியாக இருந்தாலும் அவர் மட்டும்தான் சுற்றுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சுற்றுவார். பாருங்கள், என்ன செய்யவே விட மாட்டார். நல்லா உதிரியாக சந்தவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு காரமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் நல்லா. அது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போது வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சந்தவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அவ்வளோதான், சேமியா மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் காரம் ரெண்டுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.